சாமி நமஸ்காரம். சுவாமி நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ சாயி சர்வரோக நிவாரணே நமக. இது தியரிட்டிக்கல். ஆனால் காக்கா 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 காக்கான்னு சொன்னால் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அதுதான் கந்த சஷ்டி. அந்த கந்த சஷ்டி தான் முருகன். அந்த முருகனுடைய கடவுள் தான் காக்கா காக்கன்னு சொன்னது தியரிட்டிக்கல். ஆனால் ப்ராக்டிக்கலாக இங்கே காக்கா காக்கன்னு சொல்லி இந்த ராம் சித்தா ட்ரஸ்ட் மூலமாக ஐயா ராம் சித்தரை பார்த்தேன். அவரை பார்த்து நேற்று எனக்கு 75 வயசாகுது. 75 வயசா கேஸ் ட்ரபிள். இந்த வாயு தொல்லைன்னு சொல்லி நான் புலம்பாத நாள் இல்லை. ஆனால் அந்த புலம்பாத நாளுக்கு தாண்டி இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு எப்படியும் ஆருத்ரா தரிசனம் நடராஜரை பார்க்கணும்னு வந்தேன். நடராஜரை பார்க்கணும்னு வந்த இடத்துல நடராஜ தரிசனம் 11:23 முடியுது. 11:24 சாமி வந்து ஐயா வந்து எனக்கு ஒரு ரெண்டு பொட்டலம் கொடுத்தாரு. ஒரு 2 பொட்டலத்தை அவர் கரைச்சி அழகாக ஈவினிங் கொடுத்தாரு. அதை கொடுத்த உடனே இதை சாப்பிடுங்க, இதை நைட்டு கொஞ்சம் அப்படியே தான் என் உடம்பை பார்த்து என்ன எல்லாம் ஐஸ்வர்யா ராய் தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. என் தப்பையும் அவர் ஃபோட்டோ எடுத்த பிறகு அப்புறம் நேற்று கொடுத்தாரு. இந்த காலை எடுத்து இப்படி போட முடியாது, இந்த காலை எடுத்து இப்படி போட முடியாது, இந்த காலை எடுத்து போடுறதுக்கு நான் திணறுவேன். இப்போ அப்படி கிடையாது. இந்த பாருங்க, நேற்று ராத்திரி போட முடியாது, இன்னைக்கு ராத்திரி போட முடியுது. நேற்று ராத்திரி சாப்பிட்ட அந்த 2 ராத்திரி வரைக்கும் ஒன்றுமே இல்லை. 7 மணி கொடுத்துருப்பாரு. 8, 9 வரைக்கும் ஒன்றும் இல்லை. கம்முன்னு சரி ராத்திரி நான் தினமும் ராத்திரிலாம் 12 மணிக்கெல்லாம் ஒரு அவுட்லெட் போவேன் டாய்லெட்டுக்கு. அதெல்லாம் கிடையாது. காலையில் 5 மணிக்கு ஒரு 3 மணிக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்பேட்சு, அப்புறம் திரும்பி ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு இன்னொரு டெஸ்பேட்சு, அப்புறம் திரும்பி ஒரு டிஸ்சார்ஜு. அப்பா அன்னைக்கு படுத்துட்டு இருந்தவன் உட்கார முடியுது, உட்கார வந்துட்டு இருந்தவன் நிற்க முடியுது. இன்னைக்கு ஒரு டோஸ் கொடுத்துருக்கேன். நிற்குன்னு நான் ஓடுவேன் போல் இருக்கு. இதை பாருங்க, திணறுவா. இதை பாருங்க, எழுந்திருக்கிறது கொஞ்சம் கை கொடுன்னுவான். அதையும் தாண்டி இன்னைக்கு ஆனந்தமய பகவான்ற மாதிரி அழகான தமிழ் மருத்துவம். ஐயா என்ன, இது அலோபதி இல்லை, சைடு எஃபெக்ட் புது வியாதி வரும். ஹோமியோபதி இல்லை, காப்பி டீ குடிக்காதன்னுவாங்க. இது வந்து சித்தாபதி இல்லை, ஆயுர்வேதம் இல்லை, தமிழ் மருத்துவம் சொல்லி உலகளாவிய விதத்துல நம்ம முருகர் கடவுள் சாட்சாத் முருகன் மாதிரி இருந்து நம்மளை எல்லாரும் உய்விக்க திருவண்ணாமலைக்கு அவர் அழைச்சிருக்காங்க. கார்த்திகை மலை, கார்த்திகை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சொன்னா உடம்பு நல்லா இருந்தா கார்த்திகை தான், அப்படி இல்லைன்னு சொன்னா மார்கழி தான். இது சித்தாபதி தான். எனவே இந்த தமிழ் வைத்தியத்தை, இந்த தமிழ் மருத்துவத்தை உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அண்ணாமலை கரோகரா அப்ரூவல் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. நீங்க இங்க இருந்து எல்லாருக்கும் எளிமையா, அதனுடைய விலையோ மலிவு, ஆனால் பொலிவு, உடம்போ பொலிவு. இது உண்மையாக இதை நான் ஆனந்தமாக இதை எல்லோருக்கும் அளித்து உங்களுடைய பணி சிறக்க, உலகம் வியக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.